நமச்சிவாய வாழ்க. ஆக மொத்தத்தில் அந்த பூசாரி, அந்த சிவாச்சாரியார் தன் நினைத்ததை அந்த இடத்திலே நடத்தி கட்டிவிட்டார். நல்லபடியாக பூஜை முடிந்தது. அந்த 10 மணி கால பூஜை முடிந்தது. அனைவரும் கலைந்து சென்று விட்டனர். அடியேன் கேட்கின்றேன், மன ஆதங்கம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ருத்ராட்சம் போட்டிருக்கோம். நம்மளை அந்த திருக்கோயிலுக்கு, அந்த திருக்கோயிலுடைய தர்மகர்த்தா அழைத்திருக்கிறாரு. கிராமம் இந்த மாதிரி கோயில் போகும்போது 5 கிராமம் 7 கிராமம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த கருவறைக்கு முன் உள்ள மண்டபத்தில் ஒரு ஒரு 7-8 பேர் இருக்காங்க, ஊர் பிரமுகர்கள். அப்போ அடியேன்னு கேட்டேன், சுவாமி நான் உங்கள்கிட்ட சொன்னேனே, என்ன சாமி நீ ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? அலங்காரம் முடிஞ்சு சுவாமிக்கு தேவாரம் திருவாசகம் படித்த மிகவும் சிறப்பு. அதாவது ஈசன் அடியவர்களுடைய பாட்டுக்கு தான் அடிமை. அவர் அடியவர்கள் சிவன் மீது செலுத்துகின்ற அன்புக்கு சிவன் அடிமையாகுவார். இதை நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்களே சாமி என்று கேட்டதற்கு, அதாவது மற்ற இடங்கள்லாம் அப்படி உண்டு, இன்னைக்கு சிவராத்திரிக்கு மட்டும் அப்படி கிடையாது அப்படின்ற. பக்கத்திலே திருக்கானப்பேர். எப்படி சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இப்போவே வாங்க போவோம் திருக்கானப்பேர் என்று காளையார் கோயிலுக்கு. சிவராத்திரி அன்னைக்கு எத்தனை கால பூஜையாக இருந்தாலும் சரி, பெரும்பாலுமே எம்பெருமான் ஈசனுக்கு அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து அந்த பூஜை நடப்பதற்கு குறைந்தது ஒரு 10 நிமிடம் 5 நிமிடமாவது பஞ்சபுராணம் இதெல்லாம் படிப்பதற்கு எல்லா இடத்துலையுமே அனுமதி உண்டு சாமி. அதெல்லாம் இல்லை, அதே உங்களுக்கு இப்போ நேரம் இருக்குல்ல, முடிஞ்சு வச்சில்ல, 12 மணி வரைக்கும் பாடுங்க அப்படின்னு மறுபடியும் சொல்கிறார். நமச்சிவாய வாழ்க. அடுத்த காணொளியில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.